ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? சிங்கிள் நம்பர் ஒரு நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பேட்டர்ன் நல்லா புரியும். சரிங்களா? கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். 90 அப்படிங்கிற நம்பர் இருக்குது இந்த இடத்துல. 90 40 76 16. சரிங்களா? இப்போது இந்த 90 அப்படிங்கிற நம்பரு இந்த இடத்துல பாருங்கள் 09ன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு 40. இங்கே நமக்கு 90க்கு 90, 40க்கு 40. இங்கேருந்து 1 2 3 4 5வது நாள் 67. 67க்கு கிராஸை 61. 2 நாள் சேமாக வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ மறுபடியும் 1 2 3 4 5வது நாள் 13 இருக்குது. இந்த 13க்கு இங்கே நமக்கு 13 அல்லது 31 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. 13 31. சரிங்களா? பிசி மட்டும் 13 அல்லது 31 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே அடிக்கிறப்பெல்லாம் நமக்கு கீழே உள்ள நம்பர் தான் ஏபிள் வந்திருக்கு. 4க்கு 4 09க்கு நமக்கு 790, 7க்கு 7 வந்திருக்கு. 67க்கு நமக்கு என்ன நம்பர் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம். 976. சரிங்களா? 976க்கு நமக்கு இங்கேயே 9 இருக்குது. 976க்கு 976, 61க்கு 616, 6க்கு 6 இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு இங்கிட்ட இருந்தால் நமக்கு ரிசல்ட்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா டி போர்ட்லேருந்து 2-3 டைம் நமக்கு வந்திருக்கு. இங்கேயும் டி போர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அங்கே வந்திருக்கு. அப்போது நம்ம அதே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டி போர்டில் 8 சிங்கிள் நம்பராக 813ங்கிறத 831 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 831 48 31 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசியில் மட்டும் 31 13 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லுமே ஒவ்வொன்றும் நிறுத்தி தான் சொல்கிறேன். அப்படி இருந்துமே கங்காதரன் நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இது மாதிரி புரியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொறுமையாக உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. டேரெக்டாக நம்பர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இப்போது 48 31. அதே மாதிரி 99 61 நான் ஒரு பேட்டர்னில் சொல்லியிருந்தேன். 20ஆம் தேதியிலேருந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கே அடித்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தீபாவளி சிறப்பாக கொண்டாடுற மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நமக்கு போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20ஆம் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 313 இங்கே அடித்து 2 4 6வது நாள் 99 60 2 4 6 8 10 12 20ஆம் நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா 99 60 டேரெக்டாக அடித்தாங்க. இப்போது 313க்கு 2 4 6வது நாள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99 61. இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணாலும் 13ஆம் நாள் இது தான். ஒருவேளை சப்போஸ் நாளைக்கே அடித்தாங்க அப்படின்னா நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் நாளைக்கு இந்த நம்பர் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? இன்றைக்கி கெஸ்ஸிங் இல்லாமையே ஃபாலோ அப்படிங்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் இது. இன்றைக்கி இந்த நம்பரே அடிக்குது. அதாவது இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 831 தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே 99 61 அப்படிங்கிற நம்பர் ஒரு செட்டு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஃபாலோ பண்ணுறவங்க ரெகுலராக நீங்கள் போடக்கூடிய நம்பர் இல்லாமல் இந்த நம்பரையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் இந்த நம்பர் வரப்போ நம்ம வின்னிங் பிடிக்க முடியும். சரிங்களா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த 99 61 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தா 831 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் சொல்கிறேன். ஏபி மட்டும்தான். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதத்தில் மட்டும்தான். சரிங்களா? ஏபோட 6ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு அதனுடைய பிசி நம்பர் நமக்கு ஏபியில் வருது. சரிங்களா?
இங்கே 17 பிசி நம்பர் 17 ஆறு அடிக்கிறப்ப பிசி நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பர் ஏபி வந்திருக்கு. 17க்கு ஒரு 17, 93க்கு ஒரு 93, இந்த 92க்கு ஒரு 92 வரணும். சரிங்களா? ஏபி மட்டும்தான் சிங்கிள் நம்பரு. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்க. ஏபி மட்டும் சிங்கிள் நம்பராக 92 தான் எடுத்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. சரிங்களா? இதை நீங்கள் 3D எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு 17க்கு ஒரு 0 வந்திருக்கு. இங்கே நமக்கு 93க்கு 5 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 92க்கு 920ன்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 922ன்னு சொல்லிட்டு வரலாம். ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா 3Dயில் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சே ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது சப்போர்ட்கான நம்பராக வச்சுக்கோங்க. இந்த ஏ போர்டு ஆரஞ்சு சொல்லி அடிக்கிறப்ப 1 2 3 4 5 6வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 17, நடுவில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 17. அந்த 17ங்கிற நம்பர் ஏபியில் அடிச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஏ போர்டு 6 இருக்குது. இங்கேருந்து 2 4 6வது நாள் இங்கே வருது நமக்கு 42. சரிங்களா? 42ங்கிறது ஏபியில் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு 6க்கு 2 4 6வது நாள் நம்ம இங்கே பிசி நம்பர் எடுக்கணும். இந்த 60 அப்படி நம்பர் டைரெக்டாக வரதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 99 60ன்னு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? இன்னைய கெஸ்ஸிங்கில் 831 கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு வந்து 48 31 சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபாலோவிங் நம்பரில் 99 61 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனைவருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடுங்க. நாளைக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு வின்னிங் வரணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற நம்புவோம். அதேமாதிரி டிக்கெட் போடும்போது காலையில் எப்படி நீங்கள் போடும்போது ஒரு நம்பிக்கை இருக்கோ, யாருமே வந்து பார்த்தோன்னா வெளியே போகிறதுன்னு நம்ம போட போகிறதில்ல. சரிங்களா? அதோடு அந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இருக்கணும். இன்றைக்கி இவ்வளோ தான் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காதீங்க. இன்றைக்கி 60 ரூபாய்க்கு போடுறோம், ஒரு 100 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னா காலையில் போடுற எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு இன்றைக்கி வின்னிங் வரணும் அப்படின்னு நினச்சி போடுறீங்களோ அதே மனசில் தான் நம்ம வந்து இருக்கணும். அது நீங்கள் போட்ட பிறகு நான் நிறைய நண்பர்கள் நிறைய பேர் பேசுகிறீங்க, போடுறப்ப இருக்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அது போனால் போயிட்டு போகுது, 100 ரூபா 120 ரூபா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது போக தான் செய்யும். நீங்கள் போட்டு இன்றைக்கி வரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான், அது ஓவர் நம்பிக்கை இல்லை, லைட்டாக வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் போதும், கண்டிப்பாக வரும். நீங்கள் அது இன்றைக்கி 100 ரூபா போட்டது அது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி தான். ஏன்னா இந்த நம்பர் இல்லை, எந்த நீங்கள் தனியாக எடுத்து போட்டிங்கனாலும் எண்ணங்கள் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து அமையும். சரிங்களா? நிறைய பேர் நம்ம இது வரைக்கும் நான் பேசுகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் போட்டு நெகட்டிவாக வச்சிங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த நம்பர் வருது வரல அப்படிங்கிறத அடுத்த பட்சம் எண்ணங்களை பாசிட்டிவாக நினச்சி வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக நடக்கும் எல்லாமே. சரிங்களா? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.